இந்த இன்டர்நெட்டை திறந்தாலே ஒவ்வொரு மக்களும் நான் எப்படி சாப்பிட்றேன், நான் எப்படி ஊர் சுற்றுறேன், நான் எப்படி சம்பாதிக்கிறேன், நான் எப்படி கார் வாங்கினேன், நான் எப்படி வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற நிறையா மக்கள் இருக்காங்க. அதை பார்க்குற நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனால் அதே சைடில் இன்னொரு மக்கள் இருக்காங்க, இன்னொரு தரப்பினர் இருக்காங்க. அவங்க சமுதாயத்தால் அவங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் குரல் கொடுங்க, எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா, முடியாதவங்களாக இருக்கட்டும், ஊனமுற்றவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒடுக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பேசணும். நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, எங்களுக்காக குரல் கொடுங்க, இந்த அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு பேசுகிற நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முக்கியமாக எனக்கு நடக்கிற பிரச்சனை என்னென்னா ரேசிசம். நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கெட்டவன், மோசமானவன் ஒரு பிம்பம் அப்படி கிரியேட் ஆகிருக்கு. அது நிறைய இடத்துல நானும் சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் அதே உத்து கவனிக்கும் போது அந்த இடத்துல கருப்பாக ஒருத்தன் இருக்கான், அந்த இடத்துல அவனுக்கு மரியாதை கிடைக்குது. ஏன்னா அவன் நிறம் அங்கே பெரிய பேசப்படல, அவனோட அறிவாற்றல் அங்கே பேசப்படுது, அவனோட ஆதிக்கம், உன்னை விட நான் சிறந்தவன் அவன் நிரூபிச்சிருக்கான், அதுக்கு மரியாதை கிடைக்குது. அப்போ என்னோட பிரச்சனை ஐயோ நம்ம கருப்பாக இருக்கும், எல்லாரும் நம்மளை இப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை மாறாது. நான் அவங்கள விட சிறந்தவனா நான் படிப்பில், என்னோட கல்வியில், என்னோட அறிவில் நான் காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட குறை நீக்கி என்னோட நிறைய மட்டும் பார்த்து ஏற்றுக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னோட பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனையில் வாழ்கிற நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த குரல் கொடுக்கறனால நான் ரொம்ப புனிதமானவனோ நல்லவனோ மாற முடியாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். அது தெரிஞ்சுட்டு இந்த பையன் நல்லா பேசுகிறான், சூப்பராக பேசுகிறான், இவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான்னு நினச்செல்லாம் யாரும் வராதிங்க, என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பெரிய குழு அமைக்கணும், ஒரு இதை பண்ணணும், ஒரு அங்கத்தில் ஒரு அமைப்பில் போய் அங்கத்தினர் ஆகணும்னு ஒரு எண்ணமே கிடையாது. அதை விட நான் இந்த வீடியோவே நல்லா என்டர்டெய்னிங்காக போடலாம். 100 ரூபா கொடுத்தா அழகாக எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனால் நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னா, என்னோட வீடியோவை பார்த்து நீ இன்டர்நெட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போய் படி, நீ போய் மக்களை பாரு, என்ன பண்ணுறேன்னு யோசி, சிந்திக்கிறதுக்காக நான் பேச போகிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க இனிமேல்.